பெட்ரோலியே இவளை குளிப்பாட்டியாச்சு. அடுத்து இவளை எரிச்சு சாம்பலாக்கணும். நாம தான் இதை செஞ்சோம்னு யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. நீ கொளுத்து மவனே. சந்திரா, நம்ம வாழ்க்கையில விளையாடின உன் அக்காக்காரி இன்னும் கொஞ்ச நேரத்துல இருந்த தடம் தெரியாம காணாம போக போறா. இவ்வளவு நாளா மனசுல எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு தான் இவளை எரிக்க போகுது. இதையெல்லாம் பக்கத்துல இருந்து பார்க்க நீ இல்லையேங்கிற குறை மட்டும்தான் இருக்கு. கொளுத்து மவனே. மாமா, போலீஸ் எதுவும் வந்த மாதிரி தெரியல மாமா. என்னம்மா, போலீஸுக்கு போன் பண்ண சொன்னா யாரையுமே காணுமேம்மா. வந்துருவாங்கப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருப்பாங்க. ஐயோ, அவங்க எப்ப வந்து எப்ப அவளை கண்டுபிடிக்கிறது? ஆமா ரேவதி, அம்மாவை காணோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாவே இருக்கு. கோவில்ல வர நல்ல நேரம் போயிட்டே இருக்கு. சீக்கிரம் முதல் மரியாதையை ஏத்துக்கணும்னு சொல்றாங்க. அக்கா, நீ ரொம்ப பதட்டப்படாத. கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஒரு நிமிஷம். சொல்லுங்க கார்த்தி, அம்மாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்க அம்மாவை கண்டுபிடிச்சாச்சுங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்காங்க? கோயில் பின்னாடி தான் இருக்காங்க. ஆனா மயக்கமா இருக்காங்க. அவங்கள மயக்கம் தெளி வச்சு தான் கூட்டிட்டு போகணும். மயக்கமா இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. முதல்ல நீங்க வந்து அம்மாவை கூட்டிட்டு போங்க. பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை பண்ணணும்னு சொன்னீங்களா? முதல்ல அந்த விஷயத்தை முடிங்க. சரிங்க சார், நான் இப்பவே வரேன். சரி, எங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்கு. நீங்க மாத்தி தான் கூட்டிட்டு போகணும். சரி. என்னாச்சுமா? அப்பா, அம்மா கிடைச்சிட்டாங்க. எங்க இருக்கா? கோயிலுக்கு பின்னாடி மயக்கமா இருக்காங்க. அப்படியா? வாங்க வாங்க. ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாகினே நமோ வயம் வைஷ்ணவனாய குர்மஹே சமேகா மாம் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததாது குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹ சீர்வஷஸ்வ மாயுஷ்ய மாரோக்ய மாவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் வசும் பகவத்ரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுகு. சீர்வஷஸ்வ மாயுஷ்ய மாரோக்ய மாவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் வசும் பகவத்ரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுகு. சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. दीर्घसुमङ्गले भव सर्वाभिषसिद्धिरस्तु सकलैश्वर्याभिवृद्धिरस्तु मनोरञ्जिताबलसिद्धिरस्तु सर्वाभिषसिद्धिरस्तु सकलैश्वर्याभिवृद्धिरस्तु. என்னை அழைச்சி எனக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செஞ்சிருக்கீங்க. இதை எனக்கு கிடைச்ச கௌரவமா நினைக்கிறேன். இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அம்மா, எங்க அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க இங்க வந்து முதல் மரியாதையை ஏத்துக்கிட்டது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா. என்னங்க, அந்த பணத்தை எடுத்து கொடுங்க. கோயிலுக்கு நன்கொடையா 1 லட்சம் ரூபாய் தரலான்னு இருக்கேன். இதை வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிமா, நீங்க நல்லா இருக்கணும். அப்ப நான் வரட்டுங்களா? வாங்கம்மா. வரேன். வாங்கம்மா. சரி, வாங்க போலாம். ரொம்ப நன்றிமா. நீ நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்காது. அவன் எங்க அம்மாவை கொன்ன குடும்பத்தை சேர்ந்தவன். அவனை பார்க்க உன்னை அனுமதிக்க மாட்டேன்.
இல்லம்மா, அவரு ஏன் உயிரையும் காப்பாத்திருக்காரு, உங்க உயிரையும் காப்பாத்திருக்காரு. அவரை நேர்ல பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லலனா எப்படி? அது நமக்கு குற்ற உணர்ச்சியா இருக்காதா? நீங்க என்னதான் மறுத்தாலும் சரி, நான் இந்த விஷயத்துல உறுதியா இருக்கேன். நான் அவரை பார்த்தே ஆகணும். ரேவதி, நீ இவ்ளோ பிடிவாதமா இருக்க? உன் அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்றத கேளு. சாரிங்க, இதுல நீங்க தலையிடாதீங்க. இது எனக்கும் என் அம்மாக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை. ஏங்க, ரேவதி அவங்க மூக்க உடைக்கிற மாதிரி நல்ல பதிலடி கொடுத்தால, இப்படிதான் இருக்கணும். ஆமா அம்மா. மா, முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க? சரி, உனக்காக என் கோவம் வெறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு அவனை நான் வர சொல்றேன். அடடே. இல்ல, நேர்ல பார்த்து கூட்டிட்டு வரேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்காக நீங்க இறங்கி வந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்களும் அவரை நல்லா புரிஞ்சுப்பீங்க. வா ரேவதி. என்னம்மா, கார்த்தியை பார்த்து பேசுனீங்களா? அவர் இங்க வராரா இல்ல நாம அவரை பார்க்க போறோமா? உனக்காக என் கௌரவம் அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவனை பார்த்து பேசி வர சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் இங்க வந்துருவான். அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷம். எனக்காக நீங்களே நேர்ல போய் கார்த்தியை கூப்பிட்டுருக்கீங்க. அவரை நான் நேர்ல பார்த்ததே இல்ல, இப்ப பார்க்க போறேன். அது நினைச்சா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. மாமா, மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அத்தை திடீர்னு இப்படி மாறுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை மாமா. சகல வந்தா ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு மாமா. பரவாயில்ல, அத்தை நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காங்க மாமா. இல்ல மாப்ள, எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. இவ்வளவு நாளா இதெல்லாம் பண்ணாதவ திடீர்னு பண்றான்னா எங்கேயோ இடிக்குது. அப்படியே சொல்றீங்க? ரேவதி, ராஜா சேதுபதியோட பேரன் முத தடவையா நம்ம வீட்டுக்கு வர போறாரு. உனக்காக, உன் சந்தோஷத்துக்காக தான் அவரை இங்க வர சொல்லியிருக்கேன். மீனாட்சியம்மா. அம்மா, இந்த வரேம்மா. சொல்லுங்கம்மா. ராஜா சேதுபதியோட பேரன் முத தடவையா நம்ம வீட்டுக்கு வராரு. நீங்க ஆரத்தி கரைச்சு ரெடியா வைங்க. சரிங்கம்மா.